டேய் கட்லா சொல்லுண்ணா. திமுங்கல ஒன்று கரை ஒதுங்கிருச்சான். சங்க தலைவர் நம்மளை தாண்டா இழுத்து கரையில் போகிறது அப்படியா? கூப்பிட்டு சரிண்ணா. சாயந்தரம் வாங்கடா எல்லாரும் போய் இழுத்து போட்டு வந்துருவோம். திமிங்கலம் தூக்குற மூஞ்ச பாரு. ஊர்ல புதுசாக தந்துடக்கூடாது. யாரா அந்த கப்பலில் வந்து ராஜா இங்கேயே வந்துட்டாரா? படித்த பையனா மட்டும்தான் இருப்பான்னு பார்த்தா பணக்கார வீட்டு பையனா இருக்கானடா. பாத்தியாடா அவங்க அப்பே 2ஆம் தரமாக கல்யாணம் பண்ணிட்டான்னு எப்படி கோவப்படுறான்னு. என்ன மாதிரி இவனை லட்சத்தை மதிக்காமல் லட்சியத்தை மதிக்கிறவனா இருப்பான் போல இருக்கு. அண்ணா இவ்வளவு நாளா என் மனசுக்குள்ள இந்த ரகசியத்தை உங்ககிட்ட சொல்ல போறேண்ணே. ஐயா வேணாம் அதெல்லாம் முடியாது, இப்பயே சொல்லி ஆகணும். உங்க தங்கச்சி கடலாசியா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கண்ணே. கடவா என் தங்கச்சியை உனக்கும் பிடிச்சிருக்கு. ஆமா எனக்கும் பிடிச்சிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? கடலரசிக்கு நீயும் ஒரு நல்ல அண்ணன் அர்த்தம். நீங்க முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க. இத்தனை வாட்டி சொன்னாலும் புரிஞ்சுக்காம வந்துருப்பேன். பெரிய மனுஷன் கிட்ட இதமா பதமா பேச மாட்டியா? பணத்தை பார்த்தா அப்படியே போயிடுவோமா? எனக்கு லட்சம்லாம் முக்கியம் இல்லை, லட்சியம் தான் முக்கியம். என்னண்ணா நீ சொன்னது அப்படியே சொல்றான், கேட்டு போனோம். டேய் மாப்ள போய் ரெடி ஆகுற, கோயிலுக்கு போறோம். சுராசகர்னா சும்மாவா? மாப்பிள்ள அவன் வாங்க சார், மாலையெல்லாம் ஃப்ரெஷ்ஷா இருக்கு, வாங்கிக்கங்க சார். வாங்க வாப்பா, பூ வாங்கிக்க. மாலை வாங்குவாங்க. நல்லா இருக்கீங்களாக்கா? இந்தாப்பா. கீழே சகதி இருக்கு, பார்த்து நில்லுங்க. ஒரு அர்ச்சனை தட்டு எடுத்துக்கப்பா.